ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எளிமையான டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரியல் சூப்பர் ஃபுட் முருங்கைக்கீரை பொரியல். இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சரியாக செய்யலைன்னா லைட்டாக கசக்கும். இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணால் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகமும் நல்லா பொரியணும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் நல்லா ரெட்டிஷாக வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். அப்புறம் 5லேருந்து 6 பல் பூண்டை நசுக்கி போட்டுக்கிறேன். இந்த கீரைக்கு இந்த பூண்டு தான் டேஸ்ட் கொடுக்குமே. பூண்டு நல்லா வதங்கணும். பூண்டு நல்லா வதங்கினக்கப்புறம் 2 கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் கீரையை வதக்குங்க. கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, திறந்தே தான் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கீரையை நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வதக்குங்க. மூடி வைக்காதீங்க. மூடி வச்சா கசப்பாயிடும். அதே மாதிரி உப்பு இப்போ போடாதீங்க. உப்பு கொஞ்சம் லாஸ்ட்டில் போடுங்க. நம்ம ஊற்றின தண்ணியும் சுண்டி வந்துடுச்சு. கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அந்த பவுடரை அப்படியே அதில் கீரையில் கொட்டி கலந்து விட்டுருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணுறங்க. டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இது ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு கூடலாம் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்கலாம். பாய்.